மார்னிங், வெரி குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே யோசுவா புஸ்தகத்திலிருந்து 6வது அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்புகள் எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்துணிடும் பொழுது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம் தான். எப்பொழுதும் பழைய ஏற்பாட்டை தியானிக்கும் பொழுது we take principles. அப்படிதான் ஸ்டோரியை அப்படியே எடுத்து நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றது இல்லை. ஸ்டோரியில இருந்து பிரின்சிபல்ஸ் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்றோம். இன்னைக்கும் சில பிரின்சிபலை இந்த ஸ்டோரியில இருந்து எடுத்து நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணி நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி லீடர்ஷிப், தலைமைத்துவம் மோசே கையிலிருந்து யோசுவா கையில வருது. யோசுவா கானானுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுதே ஒரு பெரிய தடை, எரிகோ என்கிற மிகப்பெரிய தடை. இந்த மிகப்பெரிய தடையை மாற்றணும். இது மனிதர்களால முடியாத ஒரு காரியம். ஏன்னா எரிகோ மதில் மிகப்பெரிய மதில். சொல்றாங்க பல குதிரைகளை பூட்டின ரதங்கள் அதுல ஓடுமா. ராகாப் என்னும் வேசியோட வீடே அந்த எரிகோ மதில் மேலதான் இருந்ததாம். ஸோ அவ்வளோ பெரிய மதில். அவ்வளோ பெரிய மதில சாதாரண இடிச்சிட முடியாது. யுத்தம் செஞ்சோ அல்லது போரிட்டோ வீரர்களை வைத்தோ அந்த மதிலை இடிச்சு விட ஒருபோதும் முடியவே முடியாது. மாறா அதை இடிக்கிறதுக்கு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தேவைப்படுது. அந்த இடத்துல இதுதான் தேவை. இப்ப யோசுவா போறாரு, அங்க ஆண்டவர் சொல்றாரு யுத்த புருஷர் எல்லாம் ஒரு சுத்தணும், முன்னாடி போய் சுத்திட்டு இருக்கணும். அந்த எரிகோ பட்டணத்தை ஆசாரியர் கையில எக்கான வச்சு 6 நாள் சுத்தி 7ஆவது நாள் 7 முறை சுத்தி அதை விழ பண்ணணும். இப்படி பண்ணும்பொழுது அது விழுகுது. மற்ற ஜனங்களுக்கு, ஒருவேளை எரிகோல இருக்கிற ஜனங்களுக்கு பார்க்கறதுக்கு இது ரொம்ப விகாரமான காரியமா இருந்திருக்கும். இவனுக்கு என்னடா இந்த மதுரை 7 நாள் சுத்திட்டு இருக்கானுங்களே அப்படின்னு கூட அந்த மக்களுக்கு தோணிருக்கும். சில வேளைகள் இப்படிதான் நம்முடைய செயல் மற்ற மக்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா தோணும். மற்ற மக்கள் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா தோணும். அவங்களுக்கு ரொம்ப இதனால எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு முட்டாள்தனங்களா கூட தோண வாய்ப்பு உண்டு. ஆனா நம்ம பண்ணுகிறோம். இதுல 2 விஷயங்களை கத்துக்கிறோம். ஒண்ணு, இஸ்ரவேல் ஜனங்களோட விசுவாசம், அவருடைய கீழ்ப்படிதல். இதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற பிரின்சிபல். என்ன ஃபெய்த்? இதை பண்ணும்போது தேவன் 7ஆம் நாள் இதை வெள்ள செய்திருவார்ன்ற விசுவாசோட அவங்க சுத்த ஆரம்பிச்சாங்க. 2வது விஷயம் கீழ்ப்படுதல். தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சாங்க. ஃபெய்த் அண்ட் ஒபீடியன்ஸ். நம்முடைய வாழ்க்கையிலும் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா we need to have a faith and obedience. Without faith and obedience we cannot receive the miracle things. அற்புதமான காரியங்கள்ல இது 2 இல்லாம பெறவே முடியாது. ஏன்னா எபிரேயர் 11:30 ஐ திங்க் நீங்க எடுத்து வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். It was by faith that the people of Israel marched around Jericho for 7 days and the walls came crashing down. அவர்கள் விசுவாசத்தினாலே எரிகோ மதிலை 7 நாள் சுற்றி விழப்பண்ணினார்கள்னு எபிரேயர் 11:30 சொல்லியிருக்கு. ஸோ இந்த எரிகோ மதில் விழுந்தது அவங்க யுத்த புருஷர்களால இல்ல. நிறைய யுத்த புருஷர்கள் இஸ்ரவேலில் இருந்தாங்க. ஆனா அவங்களை கொண்டு சண்டை போட்டு அந்த எரிகோ மதில் விழல. மாறாக அவர்கள் விசுவாசத்தினாலும் கீழ்ப்படிதலினாலும் அந்த எரிகோ மதில் விழுந்ததுன்னு நாம் பார்க்கிறோம். இப்படியே இந்த காலை வேளையில உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ மதில்கள் விழ வேண்டும் என்றால் you need to have a faith and obedience. அது இல்லாம நம்ம வாழ்க்கையில நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்காது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது அவங்க சக்திக்கு அப்பாற்பட்ட காரியம். அவங்களால அந்த மதிலை இடிச்சிடவே முடியாது. ஒருவேளை அவங்க சண்டையே போட்டிருந்தாலும் அவங்களால அந்த மதிலை இடிச்சு தள்ளிருக்க முடியாது, உள்ள போயிருக்க முடியாது. ஸோ மனித சக்திக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் தான் அங்கே தேவன் இடைப்படுறாரு. உங்களால் ஒண்ணு முடியும்னா தேவன் உங்களே பண்ண வச்சிருவாரு. உங்களால முடியாத பொழுதுதான் தேவன் இறங்கி செயல்படுகிறார். அந்த எரிகோ மதில் விடும் பொழுதும் தேவன் இறங்கி செயல்பட்டார். தேவன் ஆவியானவர் செயல்பட்டார். அந்த எரிகோ மதில்கள் விழுந்தது. இந்த காலை வேளையில நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில சில தடைகள் மாறணும் அப்படின்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல விசுவாசத்தோடு கீழ்ப்படிதலோடு சில காரியங்களை செய்யுங்க. அதை இன்னைக்கே செய்யுங்க. இந்த நாளிலே செய்ய ஆரம்பிங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த காரியங்களை நாங்கள் வீட்டில் இருக்கும்போது தியானிச்சு பாருங்க. தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. காட் பிளஸ் யூ.